டைம்ல ஜெயராஜ் மற்றும் பென்னிஸை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சு ரொம்ப ப்ரூட்டலா அடிச்சு கொண்டு இருக்காங்க. அந்த கேஸ்க்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எஸ்டர்டே தான் கொடுத்திருக்காங்க. 9 போலீஸ் ஆபீசர்ஸ்க்குமே வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுவும் ரெட்ட தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இது மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய தாக்கத்தை உருவாக்குன ஒரு கேஸ் அப்படின்னா ஜெயராஜ் அண்ட் பென்னிஸ் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ் இந்தியாவில நடந்திருக்கிறதுலே அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது உண்மையானே ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் கேஸ் தாங்க. ஏன்னா அட் அ டைம்ல 9 போலீஸ் ஆபீசர்ஸ்க்குமே தூக்கு தண்டனை, அதுவும் ரெட்ட தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஃபைனும் போட்டிருக்காங்க. 1.5 crores மேல வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு ஜெயராஜ் அண்ட் பென்னிஸ் குடும்பத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரேடியா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துவாங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு 7 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் தான் தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் முடிகிற டைம்ல அந்த ஜட்ஜ் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதினதுக்கு அப்புறம் தான் பேனாவோட முனையவே உடைச்சிருக்காரு. சோ அந்த மாதிரி நடந்தா இந்த கேஸை திரும்ப வந்து ரீரைட் பண்ணவே முடியாது. இதுல உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு